நம்ம பார்க்க போற செகண்ட் இன்சிடென்ட். 25 ஆண்டுகள் அந்யோன்யமாக கணவனுடன் வாழ்ந்த மனைவி திடீரென தற்கொலை செய்து கொள்ளுகிறார் 1.5 மாதங்களுக்கு முன்பு. உறவினர்கள் மத்தியில் அந்த சோகம் மறைவதற்குள்ளேயே கணவனும் தற்கொலை முடிவை தேடிக்கொண்டார் பரிதாபமாக. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறிய இடம் சேலம் அயோத்தியா பட்டினம். இங்குள்ள போளூர் மெயின் ரோடை சேர்ந்தவர் 50 வயது தனபால். 27 ஆண்டுகளாக அரசு போக்குவரத்து கழகத்தில் சேலம் கொட்டத்தில் நடத்துனராக பணிபுரிபவர். மனைவி பரிமளம் வீட்டின் ஒரு பகுதியில் உள்ள இடத்தில் பெட்டிக்கடை நடத்தி வந்தார். தனபால் பரிமளம் தம்பதியருக்கு யமுனா என்ற ஒரே ஒரு மகள். கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்து வருகிறார். இந்த நிலையில்தான் திடீரென யாருமே எதிர்பார்க்காத சம்பவம் நடந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதியன்று வீட்டில் இருந்த ஃபேனில் தூக்கு மாட்டிக்கொண்டு பிணமாக தொங்கினார் தனபாலின் மனைவி பரிமளம். ஒரு மாலை ஒரு 5 மணி அளவில் வந்துட்டு நான் எங்கள் அம்மா வந்துட்டு என்னோட ரூமில் வந்துட்டு தூக்கு போட்டிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எங்களுக்கு என்ன காரணம் ஏதுன்னு என்னன்னே ஒன்றும் எங்களுக்கு புரியல. வயிற்று வலி சித்திரவதை தாங்க முடியாமல் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதாக அனைவரும் நினைத்தனர், கணவர் தனபால் உள்பட. ஆனால் சப ஊர்வலத்திற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருந்த போதுதான் அம்பலத்திற்கு வந்தது பரிமளாவுக்கு நேர்ந்த பயங்கரம் பற்றி. LIC ஐயாக்கண்ணு என்பவர் தலைமையில் தனபாலின் வீட்டுக்கு வந்தது ஒரு அடாவடி கும்பல். இறந்து போய்விட்ட பரிமளா தன்னிடம் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருப்பதால் அந்த பணத்தை கொடுத்து விட்டுதான் பிணத்தை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐயாக்கண்ணு ருத்ரதாண்டவம் ஆடினார். இந்த அதிர்ச்சி அடங்குவதற்குள் பக்கத்து வீட்டில் வசிக்கும் செல்வம் என்பவரின் மனைவி உமாவும் இதே மாதிரி பரிமளம் தன் சித்தி மலர்கொடியிடம் எக்கச்சக்கமாக கடன் வாங்கி இருப்பதாக அளந்தார் புராணத்தில். இவர்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு கந்துக்கார அம்மாயி என்பவர் அணுகுண்டே வீசினார். துக்கம் நடக்கும் வீடு என்று கூட பார்க்காமல். இவரிடம் பரிமளம் கடனாக வாங்கியது 5 லட்சம் ரூபாயா. அடித்தலும் திருத்தலுமாக இருந்த ஒரு பத்திரத்தை காட்டி தனபால் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று மிரட்டினார் கந்துக்கார அம்மாயி. இவற்றையெல்லாம் கேட்ட தனபாலுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்போது எடுக்க போகிற சமயத்தில் வெளியே கொண்டு வந்து வைக்கிறோம். கடன்காரங்க வந்துட்டு, அதாவது LIC ஐயாக்கண்ணு எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு வந்துட்டு உமான்னு சொல்லிட்டு, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. அவர் ATCL தான் ஒர்க் பண்ணுறாரு. செல்வம் அவர் உமா அவங்களுடைய சித்தி, அவங்களுடைய உறவினர் காரிப்பட்டியில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்கள முன்ன பின்ன கூட பார்த்ததில்ல அவருடைய உறவினரை. அவங்க 3 பேரும் வந்துட்டு அவங்க கூடவே கந்துக்கார அம்மாயின்னு சொல்லி லோக்கலில் வந்து கந்து விட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேரும் வந்துட்டு இப்படி எங்கள் அம்மா வந்துட்டு எங்ககிட்ட வந்துட்டு பணம் வாங்கியிருக்கிறதா எல்லாம் சேர்த்து ஒரு 15 லட்சம் 10 லட்சம்னு வந்துட்டு இஷ்டத்துக்கு அடிக்கிட்டே போனாங்க. தம்பி சார் இது மாதிரி வந்து இது காலாயிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு தகவல் வந்தது. வந்தவுடனே நாங்கள் எல்லாம் போய் பார்த்தோன்னே அங்கே இருக்கிற அந்த கடன் கொடுத்தது LIC ஏஜெண்ட்டு மட்டும் வந்து கந்துக்கார அம்மாயி இவங்கெல்லாம் ஒரு 10 அடியாக்களை வச்சுக்கிட்டு அந்த எங்கள் தம்பி சம்சாரத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபைட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாம் இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் போன உடனே என்னப்பா அப்படின்னு கேட்டதுக்கு தம்பியை வந்து எல்லாம் மிரட்டி எல்லாம் இது பண்ணி என்ன மிரட்டுமோ அத்தனையும் மிரட்டிட்டாங்க. தனக்கு தெரியாமல் இவ்வளவு தொகையை மனைவி பரிமளா கடன் வாங்கி இருக்க மாட்டார் என்று திட்டவட்டமாக சொன்னார் தனபால். ஆனால் கந்துவட்டி கும்பலோ கொஞ்சம் கூட அசரவே இல்லை. சாவு வீட்டிற்குள் அதிரடியாக நுழைந்த ஐயாக்கண்ணு உள்பட அனைவரும் பீரோவில் இருந்த சில நிலப்பத்திரங்களையும் ஆவணங்களையும் அள்ளிச் சென்றனர். உறவினர்கள் சத்தம் போட கந்துவட்டி கும்பல் அப்போதைக்கு நடையை கட்ட அதன் பிறகு நடந்தது பரிமளாவின் இறுதி ஊர்வலம். அது தம்பி ரொம்ப இமோஷன் ஆகி எந்த பித்து பிடிச்ச மாதிரி அப்புறம் சொந்தக்காரங்க மற்றக்காரங்க எல்லாம் சேர்ந்து கம்ப்ளீட்டாக இது பண்ணி அப்புறமேட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு வழி பண்ணிட்டாங்க. பணத்தை எடுக்க பார்த்துக்கிறேன் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க மிரட்டிட்டு போயிட்டாங்க. 3ஆம் நாள் துக்க நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்தது தனபாலின் வீட்டில். அப்போது மீண்டும் வந்து அட்டகாசம் செய்தது கந்துவட்டி கும்பல். பரிமளம் வாங்கிய கடனுக்கு தனபாலின் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை அபகரிக்கும் எண்ணத்துடன்
அராஜகம் செய்தார்கள் அவர்கள். சமரசம் பேச வந்த தனபாலின் அண்ணன் ரத்தனமும் மிரட்டப்பட்டார். அப்பா வந்துட்டு ஒரு பித்து பிடிச்ச மாதிரியே இருந்தாருங்க ஒரு 2 நாள். சரியா என்கிட்ட கூட என் மேலே அவ்வளோ பாசம் 2 பேத்துக்குமே. என்கிட்ட கூட சரியா பேசல. நான் பேச போனா கூட அப்பா விலகி போவார். எனக்கு என்ன காரணம் புரியல எனக்கு. சரி இது இந்த அம்மா இறந்த துக்கம் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இவங்க எல்லாம் தொல்லை பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மறாவது நாள் காலையில் ஒரு 10 அடியாட்களுக்கு மேலே வந்து எங்கள் வீட்டில் இருந்த எங்கள் பெரியப்பாவையும் அப்பாவையும் மிரட்டி வீட்டில் இருந்த பத்திரத்தை வந்துங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. என் முன்னாடி எனக்கு தெரியாத பணம் வாங்கியிருக்க மாட்டா அப்படி. ஏன் எங்களுக்கு அந்த வித சூழ்நிலை இல்லை. அப்படி இருக்கல எப்படி வாங்கினா அப்படி எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. அப்படி இருந்தாலும் அந்த வந்தவங்க எல்லாமே உனக்கு தெரியாது எப்படி நடந்திருக்கோம் அப்படின்னு பையனை நம்ம டார்ச்சர் பண்ணாங்க. சரி பண்ணி ஒரு 10 அடியாக்கள் வந்து மிரட்டினாங்க. மிரட்டிட்டு அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மக்கான காலம் இந்த பத்திரத்தில் போர்ஜரி மாதிரி பண்ணிட்டு வந்து எல்லாம் ஆளுங்களை 10 பேர்த்த கூப்பிட்டு வந்து நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பண்ணதுனால நான் வாங்கலைப்பா இது மாதிரி அதெல்லாம் இப்போ போர்ஜரி மாதிரி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டு வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக எல்லாம் இது பண்ணிட்டாங்க. பண்ணவுடனே சரி வந்துட்டு இவன் நம்ம மனசு உடஞ்சி போய் நம்ம அப்பயே எல்லாம் ஒரு மனசு உடஞ்சி போயிட்டா. அப்படி இந்த பின்னணியில்தான் அடுத்ததாக நடந்தது இன்னொரு பயங்கரம். கடந்த மே மாதம் 2ஆம் தேதி மதியம் குளிக்கப் போவதாக சொல்லிவிட்டு குளியல் அறைக்கு சென்றார் தனபால். நீண்ட நேரமாகியும் திரும்பி வராததால் குளியல் அறை கதவை தட்டினார்கள் வீட்டில் இருந்தவர்கள். பலமாக தட்டியும் திறக்கப்படாததால் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றனர் பதற்றத்துடன். குளிக்கச் சென்ற தனபால் தனது வேட்டியிலேயே தூக்குமாட்டிக் கொண்டு தொங்கினார் குளியல் அறைக்குள். அப்பா வந்துட்டு ஒரு மதியம் 1:30 மணி அளவு இருக்குங்க சார். நான் கடைசியாக பார்த்தது அப்போ தான். பாத்ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க சார். நாங்கள் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, 2 மணி ஆச்சுங்க சார். அப்பா வேறு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாரு. சரி தேடி பார்க்கக்குள்ள கிடைக்கல. நாங்கள் போய் வந்துட்டு பார்த்தா பாத்ரூமில் வந்துட்டு பைப்பு தண்ணி விழுந்துட்டு சத்தம் கேட்டுச்சுங்க சார். எந்த சவுண்டுமே இல்லை. அப்புறம் எங்கள் சின்னக்கா வீட்டுக்கார் வந்துட்டு இல்லை நீங்கள் கதை உடச்சிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் உடச்சி பார்க்கக்குள்ள எங்கள் அப்பா தொங்கிட்டு இருக்காருங்க சார். அவர் கட்டியிருந்த அந்த வேட்டியிலே வந்துட்டு தொங்கிட்டு இருக்காருங்க சார். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கலாம், நம்ம எதனாலும் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தான். அவர் இதையும் கேட்காத அன்றைக்கி ஒரு 2ஆம் தேதி மே 2ஆம் தேதிங்க குளிச்சுட்டு வரேன்ட்டு போனேன். சரி நான் பாத்ரூம் தானே போயிருக்காங்க, நாங்களும் ஒரு 10 நிமிஷம் பார்த்தோம். 5 நிமிஷம் மறுபடியும் போய் தரப்புனா எந்த சத்தமே இல்லைங்க. கதை உடச்சிட்டு நான் போய் பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே ரொம்ப எங்களால் அதை ஜீர்ணிச்சிக்க முடியல. வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனாலும் அம்மா பார்க்குறதுக்கோ இல்லை பணம் கொடுக்குறதுக்கோ கொடுக்கல் வாங்கல் இருந்தாலும் வந்து போனால் தெரியும் சார் கண்டிப்பாக. அப்படியும் எந்த ஒரு சம்பவம் கிடையாதுங்க. அப்படி பெரிய அளவில் பணம் வாங்குறதா இருந்தாலும் எந்த ஒரு கணவனுக்கும் தெரியாமல் மனைவி வாங்குறதுக்கு வாய்ப்புகளும் கிடையாது. வீட்டில் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் வாங்கும்போது கண்டிப்பாக கணவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. அப்புறம் அவங்க வந்து டார்ச்சர் பண்ணோன்னா ரொம்ப மன உடைந்த நிலையில் இருந்தவர் வீட்டோட கழிவுறையில் போய் அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு தூக்கு மாட்டிக்கிறாருங்க. உடனே அவரை இறக்கி மின்னல் வேகத்தில் சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே தனபாலை பரிசோதித்த டாக்டர்களோ அவர் உயிர் பிரிந்து நீண்ட நேரமாகிறது என்ற வருத்தமான செய்தியை சொன்னார்கள். ஆனால் தனபாலின் தற்கொலைக்கான காரணம் தெள்ளத் தெளிவாகவே தெரிந்தது அவர் எழுதி வைத்த கடிதங்கள் மூலம். கந்து வட்டி கேட்டு யார் யார் எப்படியெல்லாம் மிரட்டினார்கள் என்றும் அதனால்தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் விவரித்து காவல்துறைக்கென மரண வாக்கு மூலமாக தனி கடிதம் இருந்தது தனபாலிடம். ஃபர்ஸ்ட் பேஜில் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்துட்டு உயர் திரு காவல் அதிகாரி அவர்களுக்கு தனபால் எழுதுன்னு சொல்லி ஒரு எல்லா மதிப்பும் கொடுத்து அவங்களுக்கு எழுதிங்க சார். கீழே வந்துட்டு அதாவது என்ன காரணம் இப்படி வந்துட்டு நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்லி இப்படி அவங்க எல்ஐசி ஐயா கண்ணு கந்துக்கார் அம்மாயி எங்கள் அம்மாவோட ஃப்ரெண்டு உமா அவங்களுடைய சித்தி அவங்களுடைய காரிப்பட்டி உறவுக்காரு இவங்க அத்தனை பேரையும் வந்துட்டு எழுதியிருக்காரு. நீட்டாகவே எல்லாம் எழுதியிருக்காருங்க சார். இப்படி வந்துட்டு மிரட்டி வாங்கிட்டு போனதையும் எழுதியிருக்காருங்க. கீழே வந்துட்டு எங்கள் அம்மாவுடைய உடலை வந்துட்டு போலீஸாருக்கு தெரிவிக்காமல் நல்லடக்கம் பண்ணதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காருங்க சார். அவ்வளோ ரெஸ்பெக்டாக வந்துட்டு நடந்திருக்காருங்க சார். அதில் சாகர தருவாயில் கூட அவ்வளோ ரெஸ்பெக்டாக நடந்திருக்காருங்க சார். இவற்றை அடிப்படையாக கொண்டு கந்து வட்டி கும்பலை போலீசார் உடனே கைது செய்வார்கள் என்று எதிர்பார்த்தனர் சேலம் மக்கள். ஆனால் கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சியது. அந்த இதில் வந்து கம்ப்ளீட்டாக யார் யார் வாங்கினாங்க, என்னென்ன எதனால் செத்தது, தம்பி எதனால் இது பண்ணுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக தம்பி எல்லாமே எழுதி வச்சுருக்கா அப்படி. ஆனால் எந்த வித இது 22 நாள் 25 நாள் ஆகுது, எந்த வித ரியாக்ஷன் இல்லாத ஒன்றுமே எடுக்காதான் இவங்க போலீஸ் வந்து எந்த தரப்பு வந்து எங்கிட்ட இதுவரை விசாரிக்கலாம்.
விசாரிக்கிற பட்சத்தில் கடன் கொடுத்தவங்களாம் மறுபடியும் வந்து இந்த பிள்ளைகிட்டையும் எங்ககிட்டையும் பயங்கரமான தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காரிப்பட்டி காவல் நிலையத்தில் அந்த லெட்டரை கைப்பற்றணுன்னு என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த லெட்டரை பேஸ் பண்ணி அவங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சுருக்கணுங்க. ஆனால் அவங்க அந்த மாதிரி எந்த ஒரு விசாரணையுமே செய்யாமல் 174 சிஆர்பிசியில் அவங்க ஒரு கேஸை போட்டு சிம்பிள் டெத்துங்கிற மாதிரி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கந்து வட்டி கும்பலின் பேயாட்டம் இன்னமும் ஓயாததால் தனபாலின் மகள் கல்லூரிக்கு போவதை கூட நிறுத்திவிட்டார் உயிர் பயம் காரணமாக. பெரியப்பா ரத்தனத்தின் வீட்டில் தஞ்சம் புகுந்துள்ள யமுனாவிற்கு கந்துவட்டி கும்பலால் ஆபத்து இன்னமும் நீங்கவில்லை என்பதுதான் நிஜம். அந்த எல்ஐசி ஐயா கண்ணுங்கிறவர் திரும்ப திரும்ப எனக்கு ஆதரவாக இருக்க எங்கள் பெரியப்பாவுக்கும் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காருங்க சார். இப்படி வந்துட்டு நில சந்தாரிகர் கூட நிலப்பத்திரம் எல்லாம் வந்துட்டு அவர் திருடிட்டு போயிட்டு அந்த பத்திரமும் வீட்டு பத்திரமும் திருடிட்டு போயிட்டு இப்போ எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க 2 நிலத்தையும், இல்லைன்னா உங்களை உயிரோடவே விட மாட்டோம், நிம்மதியாகவே இந்த ஊரில் இருக்க விட மாட்டோம்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சார். எங்களுக்கு மன உளைச்சல் ரொம்ப அதிகமாகிடுச்சிங்க சார். அதனால வந்துட்டு எல்லாம் இங்கே பெரியப்பா வீட்டுக்கே கிளம்பி என்னையும் கூப்பிட்டு வந்துட்டாங்க சார். தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் தான் இந்த கந்துவட்டி தொழில் கனஜோராக நடைபெற்று வருகிறது. கந்துவட்டி கும்பலால் செயல்படும் கூலிப்படையினரால் பல உயிர்கள் காவு வாங்கப்பட்டுள்ளன. இனி வரும் காலங்களிலாவது இந்த கந்துவட்டி கும்பலை காவல்துறையினர் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும். இல்லையெனில் பல உயிர்கள் பலி வாங்கப்படும் என்பதே நிதர்சனமான உண்மை.